அஸ்ஸலாமு அலைக்கும். எந்த ஒரு எலக்ட்ரானிக் பொருட்கள் இயங்கணும்னாலும் அதுக்கு ஒரு பவர் சப்ளைன்னு ஒன்று வேணும். இந்த பவர் சப்ளையில் சிங்கிள் பவர் சப்ளை, டூவல் பவர் சப்ளை, ரெகுலேட்டட் பவர் சப்ளை இந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ இதை பற்றி பேசிக்காக கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா நாம் ஒவ்வொரு எதிர்காலத்தில் ஒவ்வொரு ப்ராஜெக்ட் பண்ணும்போதும் அதற்கு தேவையான பவர் சப்ளை நாமளே பண்ணிக்கலாம். இப்போ பவர் சப்ளை அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கண்டிப்பாக வேணும், ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். இப்போ இதில் ஏசி கொடுத்தோம்னா இந்த பக்கம் ஏசி வரும். அந்த ஏசியை நம்ம டிசியாக கன்வெர்ட் பண்ணி அதை நாம் யூஸ் பண்ணுவோம். இது 0-12 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர். இந்த டிரான்ஸ்ஃபார்மரை பயன்படுத்துவோம். இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு இது பிரைமரி. இந்த பிரைமரியை முதல்ல நம்ம ஏசிக்காண்டி தயாரிச்சுக்கிறணும். ஏன்னா ஏசி நமக்கு 220 வோல்ட் எப்போவுமே டேஞ்சரஸ் அது. அதனால் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் வச்சுக்கிட்டு. இப்போ இதை டெஸ்ட் பண்ணோம்னா ஹை ஓம்ஸ் வரும், 1300 ஓம் வருது. இப்போ இந்த பக்கத்தில் டெஸ்ட் பண்ணோம்னா ரொம்ப லோ ஓம் வரும், ஏறக்குறைய ஷார்ட் காமிக்குது, 9 ஓம் தான் வருது. ஸோ இதுதான் செகண்டரி, இது பிரைமரி. இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது நமக்கு முதல்ல தெரியும். இப்போ இந்த ஏசியை நம்ம சேஃபாக செய்து வச்சுக்கிறோம். இது மெயின் வயரு. இந்த மாதிரி சிங்கிள் வயருக்கு இந்த ஸ்லீவ் 2 mm ஸ்லீவ் பயன்படுத்தினா போதும். இப்போ நம்ம ஏசியை சேஃபாக அந்த பக்கம் வச்சுட்டோம். இது ஏசி செகண்டரியில் வரக்கூடிய ஸ்டெப் டவுன் ஆகி வரக்கூடிய ஏசி. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் 0-12 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர். அதனால் இதில் 12 வோல்ட் ஏசி இந்த பக்கம் வரும். ஏசி 200 வோல்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏசி ஆன் பண்ணியாச்சு. இப்போ செகண்டரியில் பார்த்தோம்னா நமக்கு 12 வோல்ட் வருது. இந்த மாதிரி 0-12 அப்படின்னு 2 லீடு வர்றதை நம்ம ஃபுல் வேவ் ரெக்டிஃபையரை மாற்றினோம்னாக்கா நமக்கு 4 டயோடு வேண்டி இருக்கும். 4 டயோடு எடுத்துக்கிறோம். இப்போ 4 டயோடு 1N4007. இந்த 4007 டயோடு 1 ஆம்பியர் வரைக்கும் நம்ம பயன்படுத்தலாம். இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம ஒரு டெமோ பர்பஸ்க்காக 500 மில்லி ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்திருக்கேன். இதுவே 1 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர்னாலும் இந்த டயோடே போதும். இந்த டயோடை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ இதை பிரிட்ஜ் ரெக்டிஃபையராக மாற்றுறதுக்கு நாம் பிசிபி அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாமல் இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேயே பண்ணுறதுக்கு பாருங்கள். இப்போ இந்த ரெண்டுலேயும் இந்த ஒயிட் பேண்ட் இருக்கிறது 2 கேத்தோடு. இந்த 2 கேத்தோடையும் அதே மாதிரி அடுத்த டயோடு 2ஐயும் திரும்ப வச்சு இந்த பக்கம் கேத்தோடு, இந்த பக்கம் ஆனோடு, இந்த ஆனோடு 2ஐயும் ஒன்றா டைப் பண்ணிக்கிறோம். இப்போ இது 2ஐயும் இது மாதிரி வச்சு இதை சேர்த்து முறுக்கிக்கிறோம். இப்போது இந்த பக்கம் 2 ஒயிட் பேண்ட் இருக்கக்கூடிய கேத்தோடு எப்படி இருக்குது, இந்த பக்கம் 2 ஒயிட் பேண்ட் இருக்கிற ஆனோடு இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதில் இந்த 2 எண்டு இருக்குல்ல, அதான் மாறி மாறி வரும். இந்த எண்டு இந்த எண்டு இதில் தான் நம்ம இந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய வயரை இங்கே சால்டர் பண்ண போகிறோம். சால்டர் பண்ணி இப்படி வச்சோம்னா இதில் பாசிட்டிவ் வரும், இதில் நெகட்டிவ் வரும். பாருங்கள், இது கேத்தோடு பாசிட்டிவ் வரணும், இது ஆனோடு நெகட்டிவ் வரணும். இப்போ இந்த மாதிரி இருக்கிற இந்த அரேஞ்ச்மெண்ட்டை இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் இங்கே இந்த மாதிரி சால்டர் பண்ணிடும். இப்போ டிரான்ஸ்ஃபார்மரில் நம்ம ஜாயின் பண்ணி சால்வ் பண்ணியிருக்கோம். இது நெகட்டிவ், இதுக்கு ஆப்போசிட்டில் உள்ளது இது பாசிட்டிவ். இந்த 2 எண்டும் டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து கொடுக்கக்கூடிய இந்த செகண்டரியை கொடுக்கக்கூடிய இடம். இப்போ இந்த 2 எண்ட்லையும் டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்துட்டோம். இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். இப்போ அந்த நெகட்டிவ்க்கு பாசிட்டிவ் இடையில் நம்ம கெப்பாசிட்டர் ஜாயின் பண்ணணும் ஸ்மூத்திங் பர்பஸ்க்காக. ஓகே, 1000 அப்படி 25 வோல்ட் இந்த கெப்பாசிட்டர் இதில் ஜாயின் பண்ண போகிறோம். இதில் இந்த மாதிரி பிளாங்காக இருக்கிறது பாசிட்டிவ், இந்த பக்கம் இந்த மைனஸ் போட்டுருக்கிறது நெகட்டிவ். ஸோ இதை இப்படி எடுத்துக்கிறோம். பாருங்கள், இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் நம்ம ஜாயின் பண்ணி வச்சுருக்கிறதுல இந்த டயோட இந்த கெப்பாசிட்டரை இப்படி உள்ளே கொடுத்துறோம். கொடுத்து இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். இப்போ கெப்பாசிட்டர் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு ஒரு ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் உள்ள ஒரு பவர் சப்ளை ரெடி ஆயிடுச்சு. இந்த பாடி நெகட்டிவ், இது பாசிட்டிவ். இப்போ நம்ம செக் பண்ணிடலாம்.
ஏசி ஆன் பண்ணிட்டேன். இங்கே 20 வோல்ட்டு ரேஞ்ச் செலக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து பாடி நெகட்டிவ், இது பாசிட்டிவ். பாருங்கள் 15 வோல்ட்டு வருது. இப்போ நம்ம வந்து 12 வோல்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணோம். டிசி ஆன பிறகு வந்து நமக்கு 15.8 வோல்ட் வருது. இப்போ நமக்கு வந்து இதில் அன்ரெகுலேட்டட் டிசி இப்போ வந்துகிட்டு இருக்கிறது. அதான் டிசி ஆக்கிட்டோம், ஆனால் அன்ரெகுலேட்டட் 15 வோல்ட் வருது. இப்போ டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ளே உள்ளே வரக்கூடிய ஏசி குறைஞ்சிச்சின்னா இங்கே அவுட்புட் குறையும். இது 7805 ஐசி, இது 7805. இப்போ இந்த 7805 இதில் யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து இதில் வந்து 5 வோல்ட் ரெகுலேட்டடாக எடுத்துக்கலாம். இதில் இது இந்த ஃபஸ்ட்டு பின் வந்து இன்புட்டு, செகண்ட் பின் கிரவுண்டு, மூணாவது பின் அவுட்புட்டு. இப்போ இதை அதுக்கு தகுந்தபடி நாம் இதை பெண்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே சால்டர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பின் இன்புட்டு, இது கிரவுண்டு, செகண்ட் பின் கிரவுண்டு, மூணாவது அவுட்புட்டு. இப்போ இந்த கிரவுண்டை இங்கே சால்டர் பண்ணிடலாம். கிரவுண்டு சால்டர் பண்ணிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு பின்னுக்கு இன்புட் கொடுக்கணும். இந்த பாசிட்டிவ்லேருந்து இந்த ஃபஸ்ட்டுக்கு இன்புட் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டில் இன்புட் கொடுத்துட்டோம். இப்போ இந்த அவுட்புட் வர இடத்துல நம்ம எப்போவுமே ஒரு 10 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர் போய் யூஸ் பண்ணுவோம். இது 10 மைக்ரோஃபாரட் 63 வோல்ட்டு. இப்போ இதில் இது வந்து நெகட்டிவ், அந்த பக்கம் இருக்கிறது பாசிட்டிவ். இதை இப்படி பெண்ட் பண்ணிவிட்டு அப்படிங்க அந்த நெகட்டிவை இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரில் நெகட்டிவ் கிரவுண்ட் பண்ணிடுறோம். பாசிட்டிவை இந்த அவுட்புட்டில் மூணாவது பின்னில் பாசிட்டிவ் ஜாயின் பண்ணிடுறோம். இது ரெகுலேட்டர் ஐசி. இதில் ஃபஸ்ட்டு பின்னை வந்து இந்த பாசிட்டிவ் வந்து கொடுத்துட்டோம், சென்டர் பின்னை கிரவுண்ட் பண்ணிட்டோம், மூணாவது பின்னில் ஒரு ஸ்மூத்திங் கெப்பாசிட்டர் போட்டு இங்கே எடுத்துட்டோம். இப்போ இங்கே வந்து நமக்கு ரெகுலேட்டர் டிசி வரும். இப்போ நான் ஆன் பண்ணிட்டேன். இப்போ டிசி வோல்ட்டில் பாருங்கள், இது வந்து நெகட்டிவ், இது பாசிட்டிவ். இப்போ இது வந்து அவுட்புட் பாருங்கள் 5 வோல்ட் கரெக்டாக வரும். இப்போ இங்கே வந்து 7805 ஐசி யூஸ் பண்ணோம்னா 5 வோல்ட் ரெகுலேட்டட் அவுட்புட் நமக்கு வர கிடைக்கும். இதே இடத்துல 7812 யூஸ் பண்ணோம்னா 12 வோல்ட் கிடைக்கும். அதே சமயம் இடைப்பட்ட வோல்ட்டு 7808 இருக்குது, 7809 இருக்குது. அந்த மாதிரி ஐசி யூஸ் பண்ணோம்னா அங்கே அதற்கு தகுந்தபடி அவுட்புட் கிடைக்கும். இது 7809 ஏசி ஆன் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், இது வந்து நெகட்டிவ், இது டிசி 14.4 வருது. இப்போ இங்கே அவுட்புட்டு பாருங்கள் 9 வோல்ட்டு. ஸோ 7809 ஐசி யூஸ் பண்ணோம்னா 9 வோல்ட் அவுட்புட் ரெகுலேட்டராக கிடைக்கும். இப்போ இங்கே வந்து 7805 யூஸ் பண்ணோம்னா 5 வோல்ட் கிடைக்கும். அதை நம்ம எல்லா மைக்ரோ கண்ட்ரோலுக்கும் பவர் சப்ளை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது 500 மில்லி ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மர். நமக்கு இதை விட ஆம்பியர் கூட வேணும்னா ட்ரான்ஸ்ஃபார்மரை மட்டும் 1 ஆம்பியர் சேஞ்ச் பண்ணால் போதும், நமக்கு 1 ஆம்பியர் அவுட்புட் கிடைக்கும். அடுத்தது இதுவும் ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர், 12 வோல்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர். ஆனால் இப்போ இதை ஏசி கொடுத்துருக்கோம். இங்கே வந்து செகண்டரியில் 3 வயர் வரும். இதை வந்து நம்ம சென்ட்ரல் டேப்லெட் ட்ரான்ஸ்ஃபார்மர், சென்டராக ஒரு வயர் வரும், சென்ட்ரல் டேப்லெட் ட்ரான்ஸ்ஃபார்மர் சொல்லுவோம். இது வந்து இதை 0ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த பக்கம் 12 வரும், இந்த பக்கம் 12 வரும். இங்கே ஏசி 200 வோல்ட் செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த செகண்டரியில் இது வந்து 0. இப்போ இந்த இடத்துல வச்சுக்கிட்டு இங்கே பார்த்தோம்னா நமக்கு 11.9 12 வோல்ட் வருது. அது மாதிரி இந்த பக்கம் பார்த்தோம்னா இப்போவும் அதே மாதிரி 11.8. ஸோ இது வந்து சென்ட்ரு, இது வந்து 12 வோல்ட்டு, இது 12 வோல்ட்டு. இப்போ நாம் இந்த சென்ட்ரு டாப்பை விட்டுட்டு இதை யூஸ் பண்ணாமல் விட்டுட்டு இந்த எண்டையும் இந்த எண்டையும் எடுத்தோம்னா இப்போ நமக்கு வந்து 24 வோல்ட் வரும். அப்போ நமக்கு 20 வோல்ட்டு 24 வோல்ட்டாலாம் வேணும்னாக்கா 12012 ட்ரான்ஸ்ஃபார்மர், சென்ட்ரல் டேப்லெட் ட்ரான்ஸ்ஃபார்மர் வாங்கி எக்ஸ்ட்ரீம் ரெண்டையும் யூஸ் பண்ணோம்னா நமக்கு 24 வோல்ட் வரும். இதை நம்ம வந்து ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் போட்டு டிசியாக பண்ணோம்னா இந்த 24 நமக்கு 27, 26, 27 வோல்ட் வரைக்கும் நமக்கு டிசி கிடைக்கும். இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சென்ட்ரல் டேப் ட்ரான்ஸ்ஃபார்மரை தான் நம்ம யூஸ் பண்ணி அந்த டூவல் பவர் சப்ளை அப்படின்னு பண்ண போகிறோம். டூவல் பவர் சப்ளைனா என்ன அப்படின்னா ப்ளஸ் வோல்ட் இருக்கும், கிரவுண்ட் இருக்கும், மைனஸ் வோல்ட் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு 5 வோல்ட் ப்ளஸ்ஸு, கிரவுண்டு 5 வோல்ட் மைனஸ், அப்படி நாம் வந்து டூவல் பவர் சப்ளை எடுக்க முடியும். இந்த 12012 ட்ரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணி நாம் டூவல் பவர் சப்ளை பண்ண போகிறோம்.
அந்த டூவல் பவர் சப்ளை பண்ணுறதுக்கு முதலாவதாக இந்த சென்ட்ரு டேப் இருக்குல்ல, இந்த சென்டராக வரக்கூடிய வயர், இதை வந்து கிரவுண்ட் பண்ணிக்கணும். சென்ட்ரு டேப்பை கிரவுண்ட் பண்ணிட்டோம். ஏற்கனவே நம்ம பண்ண மாதிரி இந்த மாதிரி 4 டயோடு. இப்போ இது வந்து ரெண்டும் கேத்தோடு பாசிட்டிவ் வரும், இது ஆனோடு இது நெகட்டிவ் வரும். இப்போ இந்த மாதிரி பண்ணிக்கிறோம். இது ரெண்டும் ஸ்மூத்திங் கெப்பாசிட்டர். நான் இப்போ இதுக்கு வந்து 470 MFD 25 வோல்ட் 2 எடுத்திருக்கேன். இப்போ இந்த கெப்பாசிட்டரில் முதலாவது இப்போ இந்த டயோடு வந்து எப்படி வைக்கிறோன்னு பார்த்துக்கணும். இங்கே பாசிட்டிவ் வரும். இப்படி பாசிட்டிவ் வரும்னா இங்கே வந்து இந்த கெப்பாசிட்டரோட நெகட்டிவ் வந்து இங்கே கிரவுண்ட் பண்ணிடணும். இதே மாதிரி அடுத்த கெப்பாசிட்டர், இந்த அடுத்த கெப்பாசிட்டருடைய இந்த பக்கம் வந்து நம்ம நெகட்டிவ் எடுக்க போகிறோம் டூவல் சப்ளையில். இப்போ இங்கே வந்து நெகட்டிவ் கிரவுண்ட் பண்ணிருக்கோம், இங்கே வந்து பாசிட்டிவ் கிரவுண்ட் பண்ணணும். இந்த பக்கம் பாசிட்டிவ் கிரவுண்ட் பண்ணிட்டோம். இந்த கெப்பாசிட்டரில் இது வந்து பாசிட்டிவ், இது நெகட்டிவ். இப்போ நாம் ஏற்கனவே பண்ணி வச்சுருக்க இந்த டயோடில் இந்த 2 கேத்தோடு பாசிட்டிவ் வர்ற சைடை வந்து கெப்பாசிட்டருக்கு இங்கே வந்து ஜாயின் பண்ணிடணும். இந்த பக்கம் ஆனோடு நெகட்டிவ் வர பக்கம் இந்த கெப்பாசிட்டரோட நெகட்டிவ் ஜாயின் பண்ணிடணும். இப்போது இந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய இந்த 2 வயரை இந்த டயோடில் மேலேயும் கீழேயும் சால்டர் பண்ணிட வேண்டியது. எல்லாம் சால்டர் பண்ணிட்டோம். இந்த எக்ஸ்ட்ரீம் வயர் 2 வயரு அதை வந்து டயோடில் மேலேயும் கீழே பண்ணியிருக்கோம். சென்டர் டேப்பை இங்கே வந்து கிரவுண்ட் பண்ணிட்டோம். இந்த பக்கம் கெப்பாசிட்டரை நெகட்டிவ் கிரவுண்ட் பண்ணியிருக்கோம், அந்த பக்கம் கெப்பாசிட்டரை பாசிட்டிவ் கிரவுண்ட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து நெகட்டிவ் வரும், இங்கே பாசிட்டிவ் வரும், இங்கே கிரவுண்டு. இப்போ நம்ம இதுக்கு பேர் வந்து டூவல் சப்ளை. கிரவுண்டு பாசிட்டிவ் நெகட்டிவ். 20 வோல்ட் DC செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ மல்டிமீட்டருடைய நெகட்டிவ் வந்து நான் பாடி கிரவுண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பக்கம் பார்க்குறோம், இங்கே சிம்பிள் வரல, ப்ளஸ் 17 வோல்ட்டு ப்ளஸ் வருது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம்னா மைனஸ் 17 வோல்ட் வருது. ஸோ இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு. இதுக்கு பேர் தான் டூவல் பவர் சப்ளை. டூவல் பவர் சப்ளையில் நமக்கு இந்த பக்கம் வந்து ரெகுலேட்டடாக +5 வோல்ட் வேணும், இந்த பக்கம் ரெகுலேட்டடாக -5 வோல்ட் வேணும் அப்படின்னாக்கா நம்ம இந்த பக்கம் +5 வோல்ட்டுக்கு ஏற்கனவே பண்ண மாதிரி 7805 ஐசி யூஸ் பண்ணணும். இந்த பக்கம் 7905 ஐசி யூஸ் பண்ணணும். இப்போ அதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத இப்போ பார்த்துருவோம். முதல்ல யூஸ் பண்ண அந்த ஐசி 7805. இதில் இந்த சென்டரை வந்து இங்கே கிரவுண்ட் பண்ணிடுறேன். இப்போ இந்த வாரத்துக்கு இதை கனெக்ட் பண்ணிடுறோம். இந்த அவுட்புட்டில் நம்ம வந்து ஸ்மூத்திங்காக ஒரு 10 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டி ஜாயின் பண்ணிடுறோம். 10 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டியில் இந்த மைனஸை வந்து கிரவுண்ட் ஆகும், இந்த ப்ளஸ்ஸை வந்து அந்த ஐசியினுடைய லெக்லையும் சால்டர் பண்ணணும். சால்டர் பண்ணிட்டோம். இப்போ இந்த பக்கம் வந்து +5 வோல்ட் இங்கே வரும். இப்போ இந்த பக்கம் வரும், இந்த பக்கம் வந்து -5 வோல்ட் எடுக்கணும். 7905 இந்த ஐசி யூஸ் பண்ணுறோம். இந்த ஐசிக்கு நம்ம இந்த பின் கனெக்ஷன் பார்க்கும்போது முதலாவது பின், இந்த ஃபஸ்ட்டு பின் வந்து கிரவுண்டு, இதை வந்து பாடியில் கிரவுண்ட் பண்ணிடணும். 2வது பின்னில் இன்புட் கொடுக்கணும், 3வதுல அவுட்புட் வரும். இப்போ இந்த மாதிரி வச்சுக்கிறோம். இப்போ முதலாவது பின்னில் இந்த ஃபஸ்ட்டு பின்னை வந்து இங்கே கிரவுண்ட் பண்ணிடணும். கிரவுண்ட் பண்ணிட்டோம். இந்த 3வது பின் அவுட்புட்டு, 2வது பின்னுக்கு இன்புட் கொடுக்கணும், அதை இங்கே கொடுத்துறோம். இங்கே வரக்கூடிய இந்த இன்புட்டை வந்து இங்கே அப்படி சால்வ் பண்ணிடுறோம். இப்போ இந்த 3வது பின்னில் வந்து நமக்கு அவுட்புட் வரும். இதுக்கும் நம்ம வந்து ஒரு 10 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர் ஸ்மூத்திங்காக பயன்படுத்தணும். அதை வந்து சால்டர் பண்ணிடுறோம். இப்போ 10 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர். இப்போ இதை சால்டர் பண்ணும்போது இந்த பாசிட்டிவ் தான் கிரவுண்ட் ஆகணும். ரொம்ப கவனமாக இருக்கணும், இதை மாற்றிடக்கூடாது. ஏன்னா இது வந்து நெகட்டிவ் ரெகுலேட்டர். ஸோ இந்த பாசிட்டிவ் கிரவுண்ட் ஆகணும், நெகட்டிவ் வந்து நம்ம அவுட்புட் கொடுக்கணும். இந்த நெகட்டிவை இந்த ஐசியினுடைய அவுட்புட்டில், ஐசியினுடைய 3வது பின்னு அது அவுட்புட்டு அங்கே வந்து ஜாயின் பண்ணிடும். இதில் நம்ம கவனமாக வைக்க வேண்டியது என்னென்னா, நெகட்டிவ் ரெகுலேட்டர் ஐசி சால்டர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பின் வந்து கிரவுண்டு, 2வது இன்புட்டு, இங்கே வரக்கூடிய நெகட்டிவ் இன்புட்டு, 3வது அவுட்புட். இப்போ நம்ம வந்து ஒரு +5 வோல்ட் -5 வோல்ட் டூவல் பவர் சப்ளை ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ அதை நம்ம வந்து மீட்டரில் செக் பண்ணிடலாம். நான் ஆன் பண்ணிட்டேன். இது வந்து கிரவுண்டு. இங்கே பார்த்தோம்னா
நமக்கு வந்து 15 வோல்ட் வருது, 16 வோல்ட் வருது. இங்கே பார்த்தா நெகட்டிவ் 16 வோல்ட் வருது. இப்போ இங்கே நம்ம 5 வோல்ட் ரெகுலேட்டர் போட்டிருக்கோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா பாருங்கள் ப்ளஸ் 5 வோல்ட் ரெகுலேட்டடாக வருது. அப்படியே இந்த பக்கத்தில் பார்த்தோம்னா பாருங்கள் மைனஸ் 4.8 வருது. இது ஏறக்குறைய 5. ஸோ இது வந்து மைனஸ் 5 வோல்ட் ரெகுலேட்டர், இது வந்து ப்ளஸ் 5 வோல்ட் ரெகுலேட்டர். ஸோ இது வந்து ப்ளஸ் -5 0 டூவல் பவர் சப்ளை இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ இதில் நாம் இப்போ செக் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வோல்ட் பார்க்கும்போது நெகட்டிவ் 4.8 வருது. ஆனால் இங்கே வந்து கரெக்டாக 5 வோல்ட் வருது. இப்போ இங்கே மட்டும் ஏன் நமக்கு வந்து இந்த மாதிரி 4.8 வருது, இங்கே வந்து ஒரு 0.2 வோல்ட் குறையுதே, 0.15 வோல்ட் குறையுதே. இப்போ அதை என்ன செய்கிறது, இதை வந்து பூஸ்ட் பண்ணணும்ல அப்படின்னு நினச்சோம்னா, அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வந்துச்சுனாக்கா அதை நம்ம வந்து பூஸ்ட் பண்ண முடியும். எப்படி பண்ணணும் அப்படின்னா, இந்த கிரவுண்ட் பண்ணியிருக்கோம்ல பின்னு, அந்த கிரவுண்ட் பண்ண பின்னை எடுத்து விட்டுட்டு அதில் வந்து ஒரு சின்ன ரெசிஸ்டர் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வோல்டேஜ் பூஸ்டப் ஆயிரும். 100 ஓம் ப்ரௌன் 100 ஓம் இது. ஸோ இந்த 100 ஓம் ரெசிஸ்டரை இந்த ஃபஸ்ட்டு பின் கிரவுண்ட் பண்ணுற பின்னுக்கும் கிரவுண்டுக்கும் இடையில் இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறோம். இப்போ நான் ஏசி ஆன் பண்ணுறேன். இப்போ செக் பண்ணுறோம் பாருங்கள், இது வந்து கிரவுண்டு. இப்போ நம்ம நெகட்டிவ் செக் பண்ணுறதுக்காக பாசிட்டிவ் கிரவுண்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இங்கே பார்த்தோம்னா பார்த்தீங்களா 5 வோல்ட் வந்தாச்சு. இப்போ இது வந்து நெகட்டிவ் 5 வோல்ட். இப்போ நான் ப்ரோப் மாற்றி வச்சுருக்கேன். கிரவுண்டு பண்ணிவிட்டு இங்கே பார்த்தோம்னா நெகட்டிவ் 5 வோல்ட், இங்கே பார்த்தோம்னா பாசிட்டிவ் 5 வோல்ட். ஸோ ப்ளஸ் 5 வோல்ட்டு -5 வோல்ட்டு கரெக்டாக இருக்குது. டூவல் பவர் சப்ளை அசம்பிள் பண்ணிட்டோம். இப்போ இந்த காணொலி மூலமாக உங்களுக்கு வந்து சிங்கிள் சப்ளையில் ரெகுலேட்டட், டூவல் சப்ளையில் ரெகுலேட்டட், இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த இடத்துல நான் வந்து +5 -5 போட்டிருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் +9 -9 வரணும்னா 7809 7909 யூஸ் பண்ணணும். அதே மாதிரி நமக்கு வந்து 12 வோல்ட் வேணும் அப்படின்னாக்கா 7812 7912 யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி 78 7912 நம்ம யூஸ் பண்ணும்போது 12012 டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம பயன்படுத்தின டிரான்ஸ்ஃபார்மரே 12 வோல்ட் தான். டிசி ஆகும்போது நமக்கு வந்து ஒரு 14 வோல்ட் வரும். அதை நம்ம 12 வோல்ட்டாக ரெகுலேட் பண்ணும்போது சில நேரங்களில் வந்து 12 வோல்ட் கிடைக்காது, 11.5 11 அப்படி மாதிரி குறையும். ஏன்னா நம்ம 12 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். சில நேரங்களில் ஏசி வீட்டுக்கு வர ஏசியை வந்து 220 வராமல் 200 195 அப்படி வரும், அப்போவும் நமக்கு குறையும். அந்த மாதிரி சமயத்தில் என்ன செய்கிறது, நமக்கு வந்து 12 வோல்ட் கரெக்டாக வேணும்னா 15015 நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 15015 யூஸ் பண்ணிவிட்டு அதிலிருந்து 12 எடுத்திங்கன்னா கண்டிப்பாக 12012 உங்களுக்கு சரியாக 12, அதாவது +12 -12 0 கரெக்டாக வரும். இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இந்த காணொலி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இந்த பவர் சப்ளைலாம் யூஸ் பண்ணி நாம் ஒரு சின்ன எலக்ட்ரானிக்ஸ் ப்ராஜெக்ட் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அடுத்தடுத்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். வாழ்த்துக்கள்.